108 பெருமாளுக்கும் கைங்கரியம் வாழ்நாள் அரிய புண்ணிய வாய்ப்பு. அன்பார்ந்த ஆன்மீக அன்பர்களே வணக்கம். மனிதராக பிறந்த ஒவ்வொருவருக்கும் 108 திவ்ய தேச தரிசனம் அல்லது கைலாய யாத்திரை செல்ல வேண்டும் என்ற ஆசை மனதின் ஆழத்தில் உறைந்தே இருக்கும். ஆனால் பொருளாதாரம், உடல்நிலை, குடும்ப சூழ்நிலை போன்ற காரணங்களால் அனைவருக்கும் அது சாத்தியமாகாது என்பது நிஜம். ஆனால் இன்று அந்த ஆசை ஒரே இடத்தில் நிறைவேறக்கூடிய புண்ணிய வாய்ப்பு மலர்ந்துள்ளது. ஆம், செங்கல்பட்டு அருகே திருவடி சூலத்தில் அமைந்துள்ள 51 அடி உயரம் ஒரே கருங்கல்லில் வடிவமைக்கப்பட்ட தேவி ஸ்ரீ கருமாரியம்மன் மகா ஆரண்ய கஷேத்திரத்தில் அற்புதமான ஆன்மீக சின்னமாக திகழ்கிறது. வணக்கம். இந்த ஸ்தலம் அன்னை ஆதி மகா சக்தியானவள் தம் திருவடி பதித்து திரிசூலம் ஊன்றி விஸ்வரூபமாக அமர்ந்து திருக்காட்சி அளித்த திருத்தலம் என்பதினால் இது மிகவும் புனித ஸ்தலமாக விளங்குகின்றது. அது மட்டுமல்லாமல் இங்கு அம்பாள் விஸ்வரூபத்திற்காக சிவலிங்கமாக கோவில் அமைப்பதற்காக அஸ்திவாரம் எடுக்கையில் 16 அடி ஆழத்தில் பொக்லைன் இயந்திரத்தை கொண்டு நாங்கள் பறிக்கும் பொழுது அதிலிருந்து பார்த்திங்கன்னா நீர் ஊற்றோடு இரத்த ஊற்று எடுத்து அதிலிருந்து சுயம்புவாக சொர்ண ரேகையுடன் வெளிப்பட்டாள். இந்த இடம் சொர்ண ரேகையுடன் வெளிப்பட்டால்னு சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா சொர்ண ரேகையோடு இருக்கின்ற ஒரு ஸ்தலம் 2 ஸ்தலம் தான். ஒன்று அம்பாளுடைய ஸ்தலங்களில் மிகவும் பிரசித்தி பெற்ற கொல்லூர் மூகாம்பிகை. இரண்டாவது ஸ்தலமாக இந்த திருவடி சூலம் என்ற அவளுக்காக அவளே தேர்ந்தெடுத்து நியமித்த இந்த ஸ்தலம். குறிப்பாக சொல்ல போனோன்னு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 100 வருஷமாக மக்களுடைய எந்த மனிதர்களும் குடித்தனமே கிடையாது. நிலத்தில் பயிர் செஞ்சுருக்காங்க, எது செஞ்சுருக்காங்க, எல்லாம் செஞ்சுருக்காங்க. ஆனால் குடித்தனம் இருந்திருக்காங்களா? இங்கே ஒரு குடி ரசீது இருந்திருக்கான்னா இல்லை. மனிதன் நடமாட்டம் இருந்தாலும் மனிதன் வசித்த பூமி இல்லாமல் தனக்காகவே தானே நியமித்த ஒரு அற்புத புனித ஸ்தலம். அப்படிப்பட்ட இந்த ஸ்தலத்தில் அன்னையானவள் தன்னுடைய திருவடி பதித்து திரிசூலம் ஊன்றி அம்பாள் திருக்காட்சி அளித்து சுயம்புவாக அமர்ந்து எல்லோருடைய குறைகளையும் தீர்த்து நிறைகளை அளித்து மங்களமான வாழ்வுகளை அருளி கொண்டிருக்கின்றாள். அதனால் கோடான கோடி பக்தர்கள் இங்கு அவளுடைய அருளையும் அவளுடைய ஆசியும் பெற்று நலமுடன் வாழ்கின்றார்கள். இங்கு 108 திவ்ய தேசங்களில் இருந்து புனித நீர் மற்றும் திருமண் முறையாக கொண்டு வந்து அந்த திவ்ய தேச பெருமாளின் தோற்றத்தினை அப்படியே வடிவமைத்து நிறுவியுள்ளனர். இன்று லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த 108 திவ்ய ரூப தரிசனத்தால் மன அமைதி, ஆனந்தம், தெய்வீக அனுபவம் பெற்று வருகிறார்கள். அப்போ அம்பாளுக்கு சுவாமிக்காக பெருமாளுக்காக நாங்கள் அஸ்திவாரம் எடுத்தோம். அஸ்திவாரம் எடுத்த கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பெருமாளுக்கு அற்புதமான ஸ்தலம் உண்டானது. அடியேனுக்கு திருமலை திருப்பதிக்கு நான் சென்றிருக்கும் பொழுது அங்கே ஒரு பெரிய அசரரி மாதிரி ஒரு அசரரி என்னுடைய காதுக்குள் ஒலித்தது. நேராக குன்றின் மேல் வா, இந்த ஒரு நீரில் மூழ்கு, உனக்கு நான் இருக்கிறேன், உள்ளிருக்கிறேன்னு சொல்லி. அப்போ நான் அங்கே இருக்கிற சிலர் பேர்கிட்ட கேட்டேன். அப்போ சொன்னாங்க, மலை மேலே திருப்பாதம் இருக்குது, அங்கே போங்க, பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. பார்த்துட்டு வரும்பொழுது கீழே இறங்கி வரச்ச இந்த சப்த கன்னியர்கள் இடம்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல அங்கே ஒரு சின்ன எப்படி சொல்கிறது, அந்த ஒரு குளம் மாதிரி, சின்ன குளம்னு சொல்கிறதா, ஒரு நீர் ஊற்று மாதிரி. அதுக்குள்ளே நான் உடனே குதித்தேன். ஒரு 5 அடி ஆழம் இருந்தது. அந்த குளத்தில் குளித்ததும் ஒரு மென்மையான ஒரு இது தென்பட்டது என் காலடியில். அதை எடுத்துக்கிட்டு வந்தேன். பார்த்திங்கன்னா பெரிய சாலக்கிராமம். அந்த சாலக்கிராமத்தை தான் எடுத்து நம்ம பெருமாள் கீழே வச்சுருக்கோம். இங்கே பெருமாள் கீழே வச்சுருக்கிறது அந்த சாலக்கிராமம். அப்போது இங்கே பெருமாளே திருமலை திருப்பதியில் இருக்கின்ற பெருமாளே இங்கே அமர்ந்து அருளாசி பொழிகின்றார். அங்கு 7 மலைக்கு மேலே நின்று அருளாசி பொழிகின்றார். இங்கு 7 மலைகள் தன்னை சுற்றி இருக்கின்றது. இங்கே 7 மலைகள் அவரை சுற்றி இருக்க, நடுவில் பெருமாள் இருக்கார். இதுக்கு இன்னொரு விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ சமயத்தில் இதுக்கு நான் இங்கே இருக்கேன், சில அத்தாட்சிகள், சில அமானுஷ்யங்கள் இங்கே நடந்திருக்கு.
இது நான் தான் இருக்கேன்னு சொல்கிறதுக்கு சில அமானுஷ்யங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, 108 திவ்ய தேசத்திற்காக நாங்கள் அஸ்திவாரம் போடுற பொழுது அந்த அஸ்திவாரத்துக்குள்ளே எடுக்க 108 திவ்ய தேசம் எப்படி திடீர்னு ஏன் 108 திவ்ய தேசம் ஏதாவது அதிகமாக அமைக்கணுமா, சில கேள்விகள் மனிதர்களுக்கு கேள்விகளை எழுப்ப தோணலாம். இதுவும் நான் கனவில் படுத்து கொண்டிருக்கும்போது சுவாமி அப்படியே ஒரு பெரிய தேன்கூடு மாதிரியும் நிறைய வண்டுகள் இருந்த மாதிரியும் நான் கிட்டக்க போகிறேன். அங்கே பார்த்திங்கன்னா அப்படியே சரிஞ்சு விழுந்ததும் நிறைய சாலக்கிராமம் குவியலாக குவிஞ்சிருக்கு. அப்போ நான் சொன்னேன், திடீர்னு சுவாமியுடைய 108 திவ்ய தேசங்களை இங்கே அமைத்தால் என்ன கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, என்ன சுவாமி திடீர்னு நம்ம அம்பாளுடைய திருப்பணி செய்கிறத விட்டுட்டு இதை போய் செய்யணுங்கிறீங்களேன்னு கேட்டாங்க. இல்லை, கண்டிப்பாக இதை செய்யலாம். சொல்லியவராக இந்த திருப்பணி ஆரம்பித்து 9 மாதத்திற்குள் நிறைவடைந்தது என்னன்னு பார்த்திங்கன்னா, அதுக்கப்புறம் நாங்கள் அந்த அஸ்திவாரம் எடுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா, இதுக்கு கீழே பார்த்திங்கன்னா நிறைய திருமண் கட்டிகளாக திருமண் கட்டிகள், அதாவது நெற்றியில் போடுற நாமம் இருக்கு இல்லையா, அந்த நாமத்தினுடைய கட்டிகள் நாமக்கட்டிகளாக வந்தது. பரிச்சயத்து பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா அது எல்லாமே நாமக்கட்டிகள், அதாவது திருமண் கட்டிகள். அப்போது சுவாமி இருக்கிற இடமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே எல்லாம் முழுமையான திருமண் கட்டி இருக்கிற இடம். இப்போ திருமண் கட்டி இருக்குன்னா அது இப்போ ஒரு காலத்தில் திருமண் கட்டி மலையாக இருந்திருக்க வேண்டும். அந்த மலை மேலே தான் இப்போ சுவாமி இருக்கார். இப்போது அந்த 108 திவ்ய தேச பெருமாளுக்கு தினசரி துளசி மற்றும் புஷ்ப அர்ச்சனை செய்வதற்கான ஓர் அரிய கைங்கரிய வாய்ப்பை ஒவ்வொரு பக்தருக்கும் வழங்கியுள்ளார் ஆலய ஸ்தாபகர் தேவி ஸ்ரீ குருயோகி மதுரைமுத்து சுவாமி அவர்கள். அப்போ சுவாமியினுடைய திருப்பாதம் பதிந்த இடம்னும் இதை சொல்லலாம். அதனால் இதை ஸ்ரீ பாதாத்ரி என்று சொல்லலாம். இந்த இடம் பேர் ஸ்ரீ பாதாத்ரி. பாதாத்ரி எனும் சப்த சைலஜம், அதாவது 7 மலைகள், 7 மலைகளுக்கு நடுவாக அமைந்த மத்திய பீடம். இந்த மத்திய பீடம் சப்த சைலஜ மத்திய பீடம் ஸ்ரீ பாதாத்ரி எனும் திருவடி சூலம். இப்படிப்பட்ட இந்த தேசத்தில் ஒவ்வொரு அப்படி எங்களுக்கு காட்சி கொடுத்த விதமாக 108 திவ்ய தேசத்தையும் அமைக்கணுன்றது ஏற்பாடு செய்தோம். 108 திவ்ய தேசங்களுக்கும் ஒவ்வொரு இடத்துல இருந்தும் ஒவ்வொரு திருமேனிகளை செய்தோம். பெருமாளுடைய திருமேனிகள் 106 திவ்ய தேசங்கள். நில உலகுக்கு இல்லாத தேசங்கள் 2 தேசங்கள்னு சொல்லலாம். திருப்பார்கடலை காட்சி படலம் போல் வைக்கலாம், வைகுந்தத்தை நாம் வைக்கக்கூடாது. அதனால் இந்த 106 திவ்ய தேசங்களை வச்சோம். எப்படி வச்சோம்ன்றது பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு திருத்தலங்களுக்கும் சென்றோம். அங்கு ஒவ்வொரு சுவாமியிடம் அங்கு ஒரு சாலக்கிராமத்தை வைத்து பூஜித்தோம். அங்கு இருக்கின்ற தீர்த்தங்களை கொண்டு வந்தோம். அங்கு இருக்கின்ற மிருத்யு என்று சொல்லக்கூடிய மண்ணை எடுத்துகிட்டு வந்தோம். இப்படி இதையெல்லாம் அந்த மண் எடுத்துகிட்டு அந்த திருமண் எடுத்து ஒவ்வொரு திவ்ய தேசத்தினுடைய அந்த சுவாமியினுடைய அந்த சிலைகளை வைக்கும்போது அது கீழாக வைத்து அதுக்கு மேலாக சுவாமியை பிரதிஷ்டை செஞ்சோம். அந்த தீர்த்தத்தை கொண்டு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணோம். அது இல்லாமல் ஒரு பெரிய குளம் எடுத்து அந்த தீர்த்தத்தை எல்லாத்தையும் ஒரே இடத்துல சேர்த்தோம். அப்போ 106 திவ்ய தேசத்தினுடைய குளத்தினுடைய தீர்த்தம் ஒருங்கிணைந்தே ஒரு இடத்துல நாங்கள் சேர்த்து வச்சோம். இப்படி இது மட்டும் இல்லாமல் இந்த திவ்ய தேசத்தினுடைய மகிமை என்னன்னு கேட்டிங்கன்னா சாதாரணம் இல்லை. இப்போ நம்ம நிறைய வேலுக்குடி சுவாமிகள் நிறைய பேசியிருக்காங்க அதை பற்றி. 108 திவ்ய தேசங்கள் பெருமாள் ஒவ்வொரு தேசத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் அவதாரம் செய்வதற்கு முன்பாகவே பல தேசங்களில் சுவாமி இந்த இடத்துல ஒவ்வொருத்தருக்கும் தேவர்கள் பூஜிக்கையில் தேவர்களுக்காக காட்சி கொடுத்தது, முனிவர்களுக்காக காட்சி கொடுத்தது, மகரிஷிகளுக்காக காட்சி கொடுத்தது. இப்படிப்பட்ட காட்சி கொடுத்த திவ்ய தேசங்களுடைய பெருமாள் எல்லாம் ஒருங்கிணைந்து ஒன்றெனவாக 108 திவ்ய தேசத்தினுடைய பெருமாளும் ஒன்றெனவாக நின்று அருளும் எம்பெருமான் ஸ்ரீவாரு வெங்கடாச்சலபதி பெருமாள் இங்கே நம்ம திருவடி சூலத்தில் இருக்கிற பெருமாள் இங்கே சேவை சாதிக்கிறாரு. அவரை சுற்றி 108 திவ்ய தேசம் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 18 அடி உயரத்தில் பெரிய விஸ்வரூப கருட பட்சி ஆழ்வார் பெரிய திருவடி. அதே போல் 21 அடியில் சிறிய திருவடி ஆஞ்சநேயர் சுவாமி இங்கே விசேஷமானது. பார்த்திங்கன்னா பக்தா ஆஞ்சநேயராக காட்சி கொடுக்குறார். பார்த்திங்கன்னா நாமக்கல்லில் எப்படி இருக்காரோ அப்படியே இருப்பார், சாட்சாத் அப்படியே இருப்பார். இங்கே வரவங்க அத்தனை பேருமே பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு சொல்கிற ஒரே வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா,
அப்படியே சாட்சாத் திருப்பதியே நாங்கள் போக தேவையில்ல, திருப்பதியே அப்படியே இங்கே இருக்கிற மாதிரியே இருக்குதுன்னு சொல்லி பெருமாள் மேலே அப்படி பிரீத்தியாக வந்து போகிறவங்க நிறைய பேர் வந்து, எக்கச்சக்கமான பேர் வந்து போயிட்டே இருக்காங்க. ஒரு முறை பார்த்துட்டு வரேன், நாங்கள் இப்போ ஒரு முறை தான் பார்க்குறேன்னு நம்ம பெருமாளை சொல்ல மாட்டாங்க. இதோட நான் 20 முறை வந்திருக்கேன், ஒரு 40 முறை வந்திருக்கேன், 50 முறை வந்திருக்கேன்னு சொல்கிறவங்க தான். அதை மீண்டும் 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 வந்து வந்து சுவாமியினுடைய திருவடி சேவையை கண்டு, அதாவது எனக்கு இன்னும் பார்க்கணும்னு தூண்டி எடுத்துகிட்டு வந்து விடுறது இந்த இடம்தான்.